வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவிற்காக நாடு முழுவதும் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் ரயில் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாகும். இங்கு நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றனர். நடப்பாண்டில் பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி பெரிய தேர் பவனியோடு முடிவடைகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த ஆண்டு ரயில்வே நிர்வாகம் வட மாநிலங்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பல்வேறு சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளது. ரயில் மூலம் வேளாங்கண்ணி வரும் பயணிகளுக்கு ரயில் நிலையங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கழிவறை, தங்குமிடம், உணவகம் போன்றவை பூட்டி வைக்கப்பட்டுள்ளன. குடிநீர் வசதியும் இல்லை என புகார் எழுந்துள்ளது. அதனால் ரயில் நிலையத்தில் உடனடியாக அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவிழா காலங்களில் மட்டுமல்லாது பிற நாட்களிலும் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்கு, கழிவறைகள் இல்லாமல் இருக்கு, ஓய்வறை இல்லாமல் இருக்கு, ஓய்வறை இருக்கு, எந்த நேரமும் பூட்டி வச்சிருக்காங்க. கேண்டீன் சாத்தியே வச்சிருக்காங்க. கேட்டோம்னா இங்க செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு செலவு பண்ணி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் அமைச்சிருக்காங்க, இந்த பாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கலாச்சார சிட்டியாவும் ஆயிருக்கு வேளாங்கண்ணி. ஆனா போதுமான ரயிலை இயக்காம வச்சிருக்காங்க.